இப்போ நம்ம என்னங்க பண்ண போறோம்? lambda a full colon a plus 20 கொடுக்குறேன். ஓகேவா? சூப்பர். மெமரியில a plus 20 ஸ்டோர் ஆயிடுச்சுங்க. lambda a, b, a into b போட்டிருக்கேன். a into b என்னப்பா பாராமீட்டர் பாஸ் பண்ண போற? இப்போ நான் என்ன பண்ணா my function of a வேரியபிள் ஏன்றதை பாஸ் பண்ண போறேன். சூப்பர். ஓகேவா? சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடிகன் காஷியன் போட்டுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க மீட் பண்ணதுல. நாம பாக்குற ஒரு சூப்பரான கான்செப்ட்னா லாம்டா ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்னா என்னன்றது என்னோட ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருப்பீங்க. அது என்ன சார் லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, லாம்டா ஃபங்க்ஷன்றது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபங்க்ஷனோட ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷனுங்க. ஃபங்க்ஷனே பேர் இல்லாம தான் அது பேர் லாம்டா ஃபங்க்ஷன் சொல்றாங்க. அதை பத்தி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வாட் இஸ் கால்ட் அஸ் ஃபங்க்ஷன் கேட்டீங்கன்னா ஒரு கோடு இருக்குங்க. இதை பத்தி முன்னாடி நான் சொல்லியிருக்கேங்க. ஸோ ஒரு கோடு திரும்ப வந்துச்சுன்னா ஏன் ரெண்டு முறை கோடு எழுதுற, அது ஒரே ஒரு முறையா மாற்ற முடியாதான்னு திங்க் பண்ணாங்க. ஸோ வெங்கட் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டுங்க. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து அந்த காமனான கோடை எடுத்து அப்படியே போட்டேங்க. போட்டுட்டு இந்த கோடு இருக்கிற இடத்துக்கு பதிலா நான் என்ன பண்ணேன்னா வந்து வெங்கட் ஃபங்க்ஷனை ரீப்ளேஸ் பண்ணிடுறேங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு பதிலா வெங்கட் ஃபங்க்ஷன் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா கோடு குறையும். ரீயூசபிள் கோடுங்க. திரும்ப கோடு நீ எழுத தேவையில்ல. ஒரே கோடு நீங்க திரும்ப யூஸ் பண்ணிக்கலாங்க. இது எல்லாமே பெனிஃபிட்டுங்க. சரிங்க சார், இந்த வெங்கட் ஃபங்க்ஷன் ஒரு பேரே எனக்கு வேணாம் சார், ஆனா ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி எனக்கு வேணும் சார், பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் லாம்டா ஃபங்க்ஷன் சொல்றாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து இங்க பாருங்களேன், add 3 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? எக்ஸ்ன்ற ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்றாங்க. ரிட்டர்ன் x plus 3 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டிஃபைன் அப்படின்னா பைத்தான்ல பாத்தீங்கன்னா வந்து டிஃபைன் ஃபங்க்ஷனை நான் டிஃபைன் செய்கிறேன். அந்த ஃபங்க்ஷனின் பெயர் add 3. எக்ஸ்ன்ற வேரியபிளை கொண்டு வந்து அதன் மூலமாக x plus 3 கொடுத்து இது ரிட்டர்ன் பண்ணுது. இந்த ஃபங்க்ஷன் இங்க 3ன்னு கொடுத்தீங்கன்னா 6ன்னு ரிட்டர்ன் பண்ணும். 5ன்னு கொடுத்தீங்கன்னா 15, 5 plus 3 8ன்னு ரிட்டர்ன் பண்ணும். 2ன்னு கொடுத்தா 2 plus 3 5ன்னு ரிட்டர்ன் பண்ணுங்க. இதுதான் இந்த ஃபங்க்ஷனோட பேருங்க. சரிங்க சார், இதெல்லாம் ஓகே. லாம்டானா எப்படி சார் இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய லைன் எழுதாம ஒரே லைன்ல பேரே எல்லாமே add 3ன்ற பேர் இல்ல, எக்ஸ்ன்ற இன்புட் பாராமீட்டர் கொடுத்த x plus 3 இது ரிட்டர்ன் பண்ணு. அடடா, ரெண்டு லைனை ஒரே லைன்ல முடிச்சிட்டாங்க. இதுதான் வந்து லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லாம்டா ஃபங்க்ஷன் பத்தி இன்னும் டீடைலா பார்க்கலாங்க. சோ லாம்டா அப்படின்றது ஒரு கீவேர்டுங்க. ஓகே, எல்லாம் நீங்க லாம்டான்னு தந்துடணும். என்னெல்லாம் ஆர்குமெண்ட் உனக்கு தேவைப்படுது, பாராமீட்டர்ஸ் பயன்படுத்த போற அந்த ஃபங்க்ஷன் அந்த இதுல வந்து ஈக்குவேஷன்ல என்னெல்லாம் யூஸ் பண்ண போறியோ அதை வந்து இங்க டிக்ளேர் பண்ணிடணும். அப்புறமா ஒரு ஃபுல் கோலன் போட்டுட்டு ஈக்குவேஷன் நீ கொடுத்துரு. இது வந்து ஒரு கண்டிப்பா ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், அதை எடுத்துட்டு போய் இதுல போட்டுக்கோ. ஸோ ஸ்டோர்ஸ் தி ரிசல்ட் ஆஃப் திஸ் எக்ஸ்பிரஷன். 2 3 அப்படின்னு கொடுக்குறேன்னா 2 plus 3 எவ்வளோப்பா? 5ன்றது இதுல போய் ஸ்டோர் ஆயிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். இதான் லாம்டா ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ லாம்டா அப்படின்ற வேர்டை நீங்க கொடுத்துடணும். ஆர்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் வேரியபிள் வேணுமோ கொடுத்துட்டு ஃபுல் கோலன் என்ன ஈக்குவேஷன் வேணுமோ அதை இங்கே கொடுத்துடலாம். ஓகே, ஸோ நம்ம இதை பத்தி நிறைய டீட்டெயில் நம்ம பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனி வந்து காஷியன் போட்டோங்க. உங்களுக்கு ஏதாவது கேரியர் கைடன்ஸ் வேணும், படிக்கணும்னு ஆசைப்படுங்க, கண்டிப்பா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம பார்க்கறது பைத்தான் ஆர்குமெண்ட்ஸுங்க. ஸோ சிங்கிள் ஆர்குமெண்ட் நம்ம பார்க்க போறோங்க. சிங்கிள் ஆர்குமெண்ட்னா என்னன்னா ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் நான் கொடுக்க போறேன். பேராமீட்டர் வேரியபிள், ஒரு வேரியபிள். அந்த வேரியபிளை வச்சு ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்கு, a plus 20, a plus 30, a minus 20 அப்படின்னு ஏதோ ஒரு ஈக்குவேஷன் வருங்க. இங்க பாருங்களேன், லாம்டா a plus a 7 அப்படி கொடுக்குறேன். ஒரே ஒரு வேரியபிள்ங்க, அதை பயன்படுத்துங்க. 2 வேரியபிள் இருந்தா 2 போட்டு இங்க 2 யூஸ் பண்ணிருப்பேன். 3 வேரியபிள் 3 போட்டு 3 யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தாங்க. ஓகேவா? நான் என்ன பண்றேன்னா x of 3 அப்படின்னு நான் கொடுக்குறேங்க. x of 3 போது நேரா இங்க வருது. இதோட வேல்யூ 3ன்னு பாஸ் ஆகி 3 plus 7 எவ்வளவுங்க? 10ங்க. ஸோ 10ன்றது உங்களுக்கு வரும். சூப்பருங்க. இதுதான் லாம்டா ஃபங்க்ஷனுங்க. ஃபங்க்ஷன் பெயரை குறிப்பிடாமல் நான் வந்து ஒரு ஸோ லாம்டா இஸ் எ ஸ்மால் அனானிமஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ சிம்பிளிஃபைடு சின்ன கோடா இருந்துச்சா நீங்க லாம்டாவை பயன்படுத்திக்கலாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம என்னங்க பண்ண போறோம்? லாம்டா a ஃபுல் கோலன் a plus 20ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? சூப்பர். மெமரியில a plus 20 ஸ்டோர் ஆயிடுச்சுங்க. 10ன்ற வேல்யூ கொடுங்க. 10னா வந்து 10 plus 20 போட்டீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து 30ன்ற டேட்டா உனக்கு வரும்.
ஸோ லாம்டா ஃபங்க்ஷன் கால் ஆகுதுங்க, ஆட்டோமேட்டிக்காக இப்போ பிரிண்ட் ஆகுது. சூப்பருங்க, 30ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய கோட் வேலை செய்யுங்க. இது அப்படியே நம்ம எக்ஸாம்பிள் போடலாமா? ஏ போட்டு A+4ன்னு கொடுக்குறேங்க. ஸோ 2 பேராமீட்டரை பாஸ் ஆகும். 2+4ன்னா 6ன்னு உங்களுக்கு ஒர்க் ஆகுங்க. ஓகே, 2+4 போடுறேங்க. இப்போ 6ன்றது உங்களுக்கு பிரிண்ட் ஆகுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகுங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்க்குறது, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஸோ லாம்டா ஃபங்க்ஷனை பற்றி ஒரு டீட்டெயிலாக வந்து ஒரு ஆர்டிகல் நான் எழுதியிருக்கேன் இந்த லிங்க்ல. ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கம்பெனி இந்த லிங்க் போட்டுருவேன், பாருங்க. 400 கொஷின்ஸுக்கு மேலே வந்து பைத்தான் ட்ரைனிங் இன் சென்னைன்ற ஒரு லிங்க்ல நான் வந்து இன்டர்வியூ கொஷின்ஸ் போட்டிருக்கேன், பைத்தானை பற்றி லாம்டாவை பற்றி போட்டிருக்கேன், போய் பாருங்க, லேர்ன் பண்ணிக்கங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ நிறைய லாம்டாவை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. மோர் ஆப்ரேஷன்ஸ் லாம்டா பார்க்கலாங்க. 2 ஆர்குமெண்ட் 3 ஆர்குமெண்ட்டுங்க, லாம்டா எங்கே யூஸ் ஆகுதுன்னு எல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸோ பைத்தான் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேங்க. ஸோ நீங்க நம்மளோட சேனல் காஷிவன் ஃபோட்டோக்கு ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி ஒரு வீடியோ நான் போட்டுருவேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ டெக்னிக்கலாக நிறைய படிக்கலாங்க, நான் உங்களுக்கு கைட் பண்ண தயாராக இருக்கேன். ஸோ இப்போ பார்க்கறது வந்து நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸுங்க. இப்போ 2 ஆர்குமெண்ட் தான் எப்படி ஒர்க் ஆகும்? A, B 2, 3, 2. சூப்பருங்க. 3, 2, 3 - 2 1ன்றது பிரிண்ட் ஆகும். வாவ், சூப்பருங்க, 1ன்றது பிரிண்ட் ஆகுங்க. சூப்பருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நடக்குங்க. இது நம்ம பார்க்கலாங்க. ஓகேவா? நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நாம பார்க்கறது வந்து லாம்டா A, B, A*B போட்டிருக்கேன். A*B என்னப்பா பேராமீட்டர் பாஸ் பண்ண போற? 3, 3 3 × 3 பார்த்தீங்கன்னா 9 அப்படின்றது பிரிண்ட் ஆகுங்க. ஓகேவா? 3, 3ங்க நேரா இங்கே வருது. A = 3, B = 3ங்க. 3 × 3 போட்டு பிரிண்ட் பண்ணும்போது 9 அப்படின்னு அழகா பிரிண்ட் ஆகுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய 2 ஆர்குமெண்ட்ஸோட ஒர்க் ஆகுங்க. நம்ம ஒரு அவுட்கம் பார்க்கலாமா? அட்டே சாமி, 3 போட்டாயா? 3 × 3 × 3 அட பாவி. ஸோ 9 × 3 போட்டிங்கன்னா 3 × 3 27 வரணும்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ லாம்டா ஃபங்க்ஷன் வச்சு நம்ம பிரிண்ட் பண்ண பார்க்குறோங்க. இப்போ வந்து ரன் பண்ணுறேன். இப்போ வந்து நமக்கு 27 அப்படின்னு வந்திருக்குங்க. சூப்பர். ஓகே, இப்போ நம்ம ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸை வந்து ஒரு ஃபங்க்ஷன் பேரே கொடுத்து, அட கடவுளே, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள லாம்டா கொடுக்க முடியுமா? சூப்பர்ல. ஸோ இது நம்ம பார்க்க போறோங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷன்னா வந்து ஒரு பேர் இருக்கணுங்க. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு லாம்டா கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதான் நம்ம இப்போ ட்ரை பண்ண போறோங்க. ஓகேவா? நான் என்ன பண்ணேன்னா, எக்ஸ் வந்து மை ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது வந்து ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகுது. அந்த வேல்யூவை எடுத்து எக்ஸ்ல போட்டு அந்த எக்ஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். x(3)ன்னும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நேரா இங்க வந்து 3 பாஸ் ஆகி 5 - 3 அப்படின்னு 2ன்றது இந்த ஃபங்க்ஷன் இப்படி ரிட்டர்ன் பண்ணி அது வந்து எக்ஸ்ல ஸ்டோர் ஆகி அது வந்து பிரிண்ட் ஆக போகுது. அடா கடவுளே, இப்படி ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போறோமா? சூப்பருங்க. ஓகேவா? பார்க்கலாமா எப்படிதான் ஒர்க் ஆகுதுன்னு? சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, மை ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ வேரியபிள் ஏன்றதை பாஸ் பண்ண போறேன். சூப்பர். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து A = 5 நான் கொடுத்துருக்கேன். மை ஃபங்க்ஷன் ஆஃப் இதுக்கு ஏவோட வேல்யூ வந்து 5 ஆயிடுச்சு. x(2)ன்னு உடனே B யோட வேல்யூ வந்து 2 ஆயிடுச்சு. இங்க வந்து நான் ரிட்டர்ன் பண்றேங்க. 10 × 2ன்னு பிரிண்ட் பண்றேங்க. ஓகேவா? பிரிண்ட் பண்ணும்போது வந்து 10 × 2 20ன்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஃபங்க்ஷன்லயே ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணிட்டேன், ரன் பண்ணும்போது ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்றேன். அட கடவுளே, 2 ஆர்குமெண்ட்டும் வெவ்வேறு மாதிரி போகுதுங்க. சூப்பரான ஒரு ப்ரோக்ராம் தாங்க. இந்த மாதிரி தான் உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் வேலை செய்யுங்க. சரி, ஓகே. இதை அப்படியே வந்து ஒரு அவுட்புட்டா பார்க்கலாங்க. ஏ வந்து 10, பி வந்து 3. ஓகேவா? இந்த இடத்துல கொடுக்குறது லாம்டாக்கு கொடுக்குற வேல்யூ. இது லாம்டால கொடுக்குற வேரியபிளோட வேல்யூங்க. இங்க கொடுக்கறது வந்து ஏவோட வேல்யூங்க. ஸோ 10 - 3ன்னும் போது 7ன்னு பிரிண்ட் ஆகுது. சூப்பருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தர ஆசைப்படுறேங்க. கேரியர் கைடன்ஸுங்க. என்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்கிட்ட படிக்கலாங்க. ஓகேவா? இது என்னுடைய ஃபோன் மெயில் ஐடி. ஃபோன் பண்ணுங்க, ஃபோன் எடுக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்க, இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. அண்ட் இது எல்லாமே என்னோட ஆஃபீஸ் அட்ரஸுங்க. சென்னையில் மட்டும்தான் மதுரை ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்குங்க. வாங்க, நம்ம லேர்ன் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு நிறைய கைடன்ஸ் பண்ணுறோம். ஒரு சாக்லேட் வாங்க, ஜாலியாக பேசலாங்க. ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி லாம்டா ஃபங்க்ஷனுடைய ஆர்டிகல்ஸ் வந்து டீட்டெயிலாக வந்து நான் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இருக்கும், போய் பாருங்க. அண்ட் இன்டர்வியூ கொஷின்ஸ் நிறைய இந்த லிங்க்ல போட்டிருக்கேன், போய் பாருங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேங்க. நிறைய கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறேன், வாங்க லேர்ன் பண்ணிக்கங்க. ஸோ நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழ்த்துங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் விக்கிடிகன் காஷன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.